நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகம் அதர்மத்தால் சூழப்படும் போதெல்லாம் அதை காக்க ஒரு சக்தி வரும் என்று உங்களுக்கு தெரியுமா? பகவான் விஷ்ணு ஏன் 10 முறை இந்த பூமியில் அவதாரம் எடுத்தார்? அந்த அவதாரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காரணங்கள் மற்றும் தத்துவங்கள் என்ன? வாருங்கள், இன்று விஷ்ணுவின் தசாவதாரங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். முதலில் உலகையும் வேதங்களையும் பிரளயத்திலிருந்து காக்க மத்ஸ்ய அவதாரம் எடுத்து மீனாக வந்தார். இது ஒரு புதிய வாழ்வின் ஆரம்பம் என்ற தத்துவத்தை குறிக்கிறது. பார்க்கடலை கடைந்தபோது மந்தாரமலை கடலில் மூழ்காமல் இருக்க கூர்ம அவதாரம் எடுத்து ஆமையாக தாங்கினார். இது ஒரு கடினமான செயலை செய்யும்போது நமக்கு தேவைப்படும் நிலைத்தன்மை என்ற தத்துவத்தை போதிக்கிறது. அசுரனிடமிருந்து பூமியை மீட்க வராக அவதாரம் எடுத்து பன்றி உருவில் வந்தார். இது இழந்த பெருமையை மீண்டும் மீட்பது என்ற தத்துவத்தை காட்டுகிறது. தன் சிறுவயது பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலிருந்து ஆக்ரோஷமாக வெளிப்பட்ட நரசிம்ம அவதாரம் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்ற தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்க வாமன அவதாரம் எடுத்து 3 அடியில் உலகை அளந்தார். இது பதவி மற்றும் பணத்தை விட பணிவே சிறந்தது என்ற தத்துவத்தை சொல்கிறது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய அரசர்களை அழிக்க கோடரி ஏந்திய பரசுராமராக அவதரித்தார். இது நீதியே உயர்ந்தது என்பதை குறிக்கிறது. ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் வாழ வேண்டும் என்று தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டிய ஸ்ரீராமர் கடமை என்ற தத்துவத்தின் அடையாளம். அதர்மத்தை வேரோடு அறுத்த கிருஷ்ணரின் லீலைகள் மற்றும் அவர் அருளிய கீதை உபதேசம் நம் வாழ்க்கை போராட்டங்களை எதிர்கொள்ள தேவையான ஞானம் என்ற தத்துவத்தை போதிக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று போதித்து அமைதி வழியை காட்டிய புத்தர் அஹிம்சை என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகிற்கு தந்தார். இறுதியாக கலியுகத்தின் இறுதியில் அதர்மத்தை முற்றிலும் அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்ட கல்கி அவதாரம் எதிர்காலத்தில் வரப்போகிறது. இது மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தை குறிக்கிறது. இந்த அவதாரங்கள் சொல்லும் இறுதிச் செய்தி ஒன்றுதான்: தீமை எவ்வளவு பலமாக இருந்தாலும் இறுதியில் தர்மமே வெல்லும். இந்த 10 அவதாரங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அவதாரம் எது என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்துங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில்